Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. நீங்க நல்லபடியா நல்ல காலேஜ் செலக்ட் பண்றதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு 12th சிபிஎஸ்சியோட ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷம். சரியா, 12th சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தோடனே காலேஜ்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவேட் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது 12th சிபிஎஸ்சி பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்சிமம் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. சிபிஎஸ்சி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோவா இது இருக்கும். சரியா, ஏன்னா சப்போஸ் இந்த மெட்ரிகுலேஷன் பசங்க யாராவது பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிபிஎஸ்சியில் இருக்கலாம், உங்க ரிலேஷன்ஸ் யாராவது சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதாவது ஸ்டேட் போர்டு பசங்க கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் போறதுக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து போவாங்க. ஆனா சிபிஎஸ்சி பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே கட் ஆஃப் குறைஞ்சிச்சு, வாங்க உடனே போயிடலாம் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. நல்லா நீங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. நீங்க எவ்வளவு கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து இருக்கதான் செய்யுது. சரியா, அப்ப எவ்வளவு கட் ஆஃப் நீங்க எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜை கவுன்சிலிங் மூலியமா நீங்க போட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா உங்களுக்கு அமையும். சரியா, அதை விட்டுட்டு சார் இல்ல சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டால அட்மிஷன்ஸ் வந்து போட்டுட்டாங்க. சரியா, இப்ப நீங்க சும்மா டயர் 2 காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க போனீங்க அப்படின்னாலுமே என்ன ஈவன் ஈஸி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டொனேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லா காலேஜுமே டொனேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் பசங்க நிறைய பேர் பயத்துல போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ், அதாவது 12th மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு வந்து பிசிக்ஸ் வந்து என்ன பண்ணா கஷ்டமா இருந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்துல அதனால நிறைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து போட்டனால டயர் 2 காலேஜஸ் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா டொனேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால அவசரப்படாதீங்க. அப்ப கவுன்சிலிங் சீட்லாம் எங்க போகுது? மேனேஜ்மெண்ட் சீட் ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு இருக்கு. அப்ப கவுன்சிலிங் சீட்ல யாரு தான் படிக்க போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கதான் செய்யுது. சரியா, அதனால உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கோ இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாம உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் வந்து கிடைக்கும், எந்த ஏரியால லோ ஃபீஸ்ல காலேஜஸ் இருக்கு, இல்ல டொனேஷன் இல்லாம எந்த காலேஜ்ல உங்களால அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும் அப்படிங்கறத நாம உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். அதனால உங்க பயத்தை யூஸ் பண்றதுக்கு காலேஜஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க. நேற்றுக்கு வரைக்கும் ஒரு காலேஜ்ல 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் போடுறாங்க. இன்னைக்கு சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போன் பண்ணி கேட்டா 4 லட்சம் ரூபாய் டொனேஷன் என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரியா, அப்ப இப்படிதான் என்ன பண்றாங்கன்னா ஏவாரம் வந்து களை கட்டிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா நம்மளோட பயம். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா, என் பையன் படிக்கிற காலேஜ் சொன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறாங்க. இதை முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சிபிஎஸ்சி பசங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு உரிய கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜ் வந்து கவுன்சிலிங் மூலமா எடுக்கலாம். அதனால வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.